எனது அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களுக்கு வணக்கம். 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு தேர்வு முடிவுகள் வந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் அட்மிஷன்கள் காலேஜ், ஹையர் செகண்டரி ஸ்கூல்களில் நடந்து கொண்டிருக்கிறது. கோடை வெயில் ஒரு பக்கம் சுட்டரிக்கிறது. இந்த காலத்தில் சுற்றுலா என்ற பெயரில் பீச்சுகளுக்கு செல்வது, கடலில் குளிப்பது, நீர்வீழ்ச்சிகளில் குளிப்பது, செல்ஃபி என்ற பெயரில் ட்ரெயின்களில், பஸ்ஸுகளில் நின்று செல்ஃபி எடுப்பது, இப்படி தடை செய்யப்பட்ட அத்தனை காரியங்களில் நீங்கள் ஈடுபடாதீர்கள். உயிர் போனால் திருப்பி வராது, பொருள் போனால் திருப்பி வரும். ஒரு உயிர் என்பது ஒரு குடும்பத்தின் ஒரு வாரிசு. இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது 1, 2 குழந்தைகள். ஆகவே தாய் தந்தையர்கள் சில கண்டிப்புகள் போடுவது மக்களை நல்வழிப்படுத்தி ஒழுக்கப்படுத்துவதற்காக. நீங்கள் சம்பாதித்து தாய் தந்தையர்களுக்கு சாப்பாடு இடவில்லை என்றாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்வாதாரத்தை சிறந்த முறையில் வழிநடத்துவதற்கே தாய் தந்தையர்கள் சில கண்டிப்புகளை போடுகின்றார்கள். ஆகவே கஞ்சா, போதை போன்ற பொருட்களில் விழாமலும், சில மோசமான நண்பர்களோடு தொடர்பு இருக்காமலும் உங்கள் வாழ்க்கையை சிறந்ததாக அமைய சிறப்பாக வாழுங்கள். தடை செய்யப்பட்ட இடங்களில் தயவு செய்து போவாதீர்கள். அண்மையில் நடந்த மருத்துவக் கல்லூரி மாணவிகளின் மரணம், தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் நடந்த அப்பாவின் மகளின் மரணம், ராமேஸ்வரத்தில் நடந்த மரணம், இவைகளை நினைக்கும் போது கவலையாக இருக்கிறது. எல்லா பிள்ளைகளும் நம் பிள்ளைகள் தான். இறப்பு என்பது மிகவும் கொடிய ஒரு வருத்தத்தை அளிக்கக்கூடியது, தாய் தந்தையர்களுக்கும் சரி, அதை கேட்கக்கூடியவர்களுக்கும் சரி. ஆகவே என் மாணவ செல்வங்களே, வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியமானது. சிறப்பாக வாழுங்கள். கல்வியின் பயன் ஒழுக்கம், திருவள்ளுவர் கூறுகிறார். ஆகவே ஒழுக்கத்தோடு வாழ்ந்து சிறப்பாக வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய எனது வாழ்த்துக்கள்.